ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 6 மாதமாகவே என்னால் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி தொடர்ந்து வீடியோ போட முடியல. எல்லாருமே கேட்டாங்க, அக்கா என்னாச்சு, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நியூ கலெக்ஷன்ஸ் எது இழக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஒரு ஃபேமிலி இஷ்யூனால் நான் ஒரு 6 மந்தாகவே என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. என்னால் ஸ்டாக் இறக்க முடியல. மறுபடியும் 2026 புதுசாகவே நான் எல்லாமே மறந்து ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் மறுபடியுமே இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த 6 மாதமாக நான் பட்ட கஷ்டத்தில் என் கூட இருந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரு. இந்த 6 மாதத்தில் அவர் என் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். எப்படி சப்போர்ட் பண்ணார்னா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ பண்ண பிஸ்னஸில் நீ லாஸ் பண்ணிட்ட, அதை நீ ஒத்துக்க அப்படின்னு சொன்ன என் வீட்டுக்காருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ரெண்டாவது நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, என்னோடய தாய் தகப்பனுக்கு சொல்லணும். நீ பழைய சிலையை வச்சுக்கிட்டு வீட்டில் படுத்து கிடக்கிற, உங்ககிட்டலாம் யார் வாங்குவா அப்படின்னு கேட்ட என்னோடய தாய் தகப்பனுக்கும், இந்த தொழிலை நீ ஏன் பார்க்குற, நீ வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்ன என்னோட கூட பிறந்தவங்களுக்கும், ஊரில் 1000 கடை இருக்கும், ஆனால் உன்கிட்ட யாரெல்லாம் சேலை வாங்க போகிறா அப்படின்னு கேட்ட என்னோடய உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே தான் இந்த 6 மாதமாக என் கஷ்டத்தில் இருந்து எனக்கு உதவி இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி ஊக்குவிச்சு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னோடய 2 பெண் குழந்தைகளுக்காண்டி மறுபடியும் இந்த இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போட்டு நான் நல்லபடியாக லைஃப்பில் வாழணும்னு நான் ஆசைப்பட்டு அடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்காண்டி என்னோடய கஸ்டமர் வெயிட் பண்ணி ஏன்க்கா நீங்கள் போடலன்னு கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்.